வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஏன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு குயிக்கா பார்த்துடலாம். 2 வகையான கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. பச்சையும் பர்பிள் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் மண் பாத்திரத்துல செய்ய போறேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கத்திரிக்காவை பூச்சி எதுவும் இல்லாம நல்லா நீல வாக்குல பாதி பாதியா நான் கட் பண்ணி வச்சிருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை கத்திரிக்காய், 2 பர்பிள் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எண்ணெயில சேர்த்துட்டு நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். 5 மினிட்ஸ் மட்டும் மேல இருக்க தோல் அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதக்கிடாதீங்க, நம்ம குழம்புல கொதிக்க விடுறப்ப அப்படியே கரைஞ்சிரும். அதனால இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். நல்ல எண்ணெயை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். ஆனா எண்ணெய் போதும். இதே எண்ணெயில நம்ம தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ஒரு 2 பிஞ்ச் சேர்த்திருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடுகும் உளுத்தம்பருப்பும் இருக்கிறாப்புல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு 10 போல எடுத்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய வெங்காயமும் இல்லாம மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்பதான் பர்ஃபெக்டா கிடைக்கும். வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படியே ரெட்டிஷா வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தனியா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா மிளகாத்தூள், அது சேர்த்துக்கிறேன். ஒரு 4ல இருந்து 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நல்லா மசாலா பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்பலாம் வதக்க வேணாம். ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கா இப்போ சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு திக்கா வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டா இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்பதான் கத்திரிக்காய் வெந்து வரும். இப்போ இதுல சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காவை இது உள்ள சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 to 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். குழம்பு திக்காயிரும். அந்த ஸ்டேஜ்ல ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்டா கிடைக்கும். நல்ல திக்கா ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 8 மினிட்ஸ் கழிச்சு காமிக்கிறேன்.
இப்போ மூடி போட்டு 8 மினிட்ஸ் வேக விட்டதுக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெல்லம் சேர்க்கறத நான் வீடியோல காட்டல. வெல்லம் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். ஹோட்டல்ல வைக்கிற கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.